ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நெய்பரி கிச்சன். இன்றைக்கி ஒரு ஆந்திரா ஸ்டைல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பெசரட்டு தோசை, அதாவது பச்சை பயிரில் தோசை செய்ய போகிறோம். இந்த தோசை பார்த்திங்கன்னா இதில் கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது அவங்க டயட்டில் அவங்க ஆட் பண்ணிக்கலாம். சரி, இந்த தோசையை நம்ம எவ்வளோ கிறிஸ்பியாக ஈஸியாக செய்யலாம் அப்படின்றது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் பச்சை பயிர் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இது பச்சரிசி 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணுறனால கொஞ்சம் தோசை நமக்கு மொறுன்னு வரும். ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி பச்சை பயிர் ஊற வைக்கிறதுக்காக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு எம்டி பவுலில் பச்சை பயிரை நான் ஃபஸ்ட்டே கழுவி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கப்பில் பச்சை பயிர் ஆட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா நாட்டு பச்சை பயிறுன்னு கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க, அது நல்லாயிருக்கும். இதில் நம்ம 2 டீஸ்பூன் பச்சை அரிசி ஆட் பண்ணுறோம். இந்த அரிசி எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா நம்ம தோசை கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும் அப்படின்றனால இந்த அரிசியை நம்ம 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது ஒரு 6 மணி நேரம் இந்த பச்சை பயிர் நல்லா ஊறணுங்க. 6 ஹவர்ஸ் ஊறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஊறிட்டுருக்கு. இதை 6 மணி நேரம் இல்லைன்னா 5 to 6 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை நான் ஒரு மிக்ஸி எடுத்து பச்சை பயிரை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. சீரகம் பார்த்திங்கன்னா அதுவும் உடம்புக்கு நல்லது, அதனால் சீரகம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்துக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 3 ஆட் பண்ணிடலாங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ஊற வச்ச தண்ணி, பச்சை பயிரை ஊற வச்ச தண்ணியே நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அரைச்சக்கப்புறம் நல்லா நம்ம இட்லி தோசை மாவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதை ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ்க்கு நீங்கள் எடுத்து வச்சுருங்க. தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல்லை க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க பச்சை பயிறு சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி தோசையாக பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதுக்கு கார சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த தோசையை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னியே சூப்பராக இருக்குங்க, கார சட்னியும் நல்லா இருக்குங்க. இந்த கார சட்னி ரெசிபி நம்ம லாஸ்ட் வீக் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வேறு ஒரு வீடியோ வெயிட்டிங்.